அனைவருக்கும் வணக்கம். இந்த எக்ஸாம்பிளில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்மில் பீரியாடிக் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ஒரு ஃபங்க்ஷனுக்கு லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஃபைண்ட் பண்ணுவோம். ஸோ இங்கே பீரியாடிக் ஃபங்க்ஷன் இது பீரியட் என்ன கொடுத்துருக்கோம்னா 2a கொடுத்துருக்கோம். ஸோ p is equal to 2a. ஸோ இன்டர்வல் 0 to aல ஃபங்க்ஷன் t, a to 2aல ஃபங்க்ஷன் 2a minus tன்னு ரெண்டாக உடச்சி கொடுத்துருக்கோம். சரிங்களா? இது ஜென்ரல் லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் பீரியாடிக் ஃபங்க்ஷனுக்கான டெஃபினிஷன். சரிங்களா? அப்போ ஃபங்க்ஷனுக்குள்ளே சப்ஸ்டியூட் பண்ணால் 1 by 1 minus e பவர் p. பியோட வேல்யூ என்னதுங்க? 2as. இன்டர்வல் 0 to p. பியோட வேல்யூ 2a. பிக்கான வேல்யூ 2a. e பவர் minus st function of t dt. ஸோ இங்கே இன்டர்வலை ரெண்டாக உடச்சிருக்கோம் இல்லைங்களா? அப்போ ரெண்டு டிஃப்ரெண்ட் டேர்மாக ஒர்க் பண்ணணும். ஸோ 1 by 1 minus e பவர் minus 2as ஒரு இன்டர்வலில் 0 to a ஃபங்க்ஷன் t along with e பவர் minus st dt ப்ளஸ் ரெண்டாவது இன்டர்வல் a to 2a function 2a minus t along with e பவர் minus st dt. சரிங்களா? இந்த இடத்துல டைரக்ட் இன்டகிரேஷன் பாசிபிள் இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா ரெண்டு டேர்ம் கொடுத்துருக்கும். ரெண்டு டேர்ம், அதாவது டீன்றது ஒரு டேர்ம், எக்ஸ்பொனன்சியல் ரெண்டாவது டேர்ம். ஸோ டீன்றதை நம்ம யூன்னு எடுத்துக்கலாம், e பவர் மைனஸ் எஸ்டியை வின்னு எடுத்துக்கலாம். இந்த இடத்துல யூன்றது 2a மைனஸ் டி, வின்றது e பவர் மைனஸ் எஸ்டி. அதாவது இங்கே பெர்னோலி ரூல் அப்ளை பண்ணும். பெர்னோலி ரூல் அப்ளை பண்ணும். ஸோ பெர்னோலி ரூல் என்னென்னா, இன்டகிரேஷன் ஆஃப் uv dx இருந்துச்சு அப்படின்னா uv1 மைனஸ் u dash v2 ப்ளஸ் எக்ஸட்ரா அப்படி போயிட்டே இருக்கு. ஸோ இங்கே யூன்றது u எப்படி சூஸ் பண்ணுவோம்னா சிம்பிள் டிஃப்ரென்ஷியேஷன் பாலினாமியலாக இருக்கணும். டிஃப்ரென்ஷியேஷன் பாலினாமியல். ஸோ விக்கான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா எய்தர் எக்ஸ்பொனன்சியல் டேர்மாக இருக்கணும் ஆர் ட்ரிக்னாமெட்ரிக் டேர்மாக இருக்கணும். அந்த ட்ரிக்னாமெட்ரிக் டேர்மில் ரெண்டே ஆப்ஷன் தான், எய்தர் சைன் டேர்மாக இருக்கணும் இல்லை கொசைன் டேர்மாக இருக்கணும். சரிங்களா? வி நம்மளால் ஈஸியாக சூஸ் பண்ணிக்க முடியும். சரிங்களா? அப்போ இந்த எக்ஸாம்பிள் பொறுத்தளவுக்கு ரெண்டு டிஃப்ரெண்ட் இன்டகிரேஷன்ஸ் இருக்குது. அப்போ ரெண்டு யூவி ஃபைன் பண்ணணும். சரிங்களா? ரெண்டு டிஃப்ரெண்ட் யூவி. ஸோ யூ இஸ் டிஃப்ரெண்ட். ஸோ ஃபஸ்ட் ஒன்ல யூவோட வேல்யூ டி, வியோட வேல்யூ என்னன்னு கேட்டிங்கன்னா இ பவர் மைனஸ் எஸ் டி கொடுத்துருக்கு. இப்போ யூ டேஷ் யூவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1, யூ டபுள் டேஷ் 1 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0. ஸோ ஆஃப்டர் சம் சக்ஸசிவ் டெரிவேட்டிவ் இந்த வேல்யூ 0 நோக்கி போகணும். சரிங்களா? இப்போ v1க்கான வேல்யூ e பவர் மைனஸ் எஸ்டி இன்டகிரேட் பண்ணால் அதே e பவர் மைனஸ் எஸ்டி தான், டிவைடட் பை மைனஸ் எஸ். v2 மறுபடியும் டிஃப்ரெண்ட் இன்டகிரேட் பண்ணால் அதே e பவர் மைனஸ் எஸ்டி தான், ஆல்ரெடி ஒரு மைனஸ் எஸ் இருக்குது, இதுக்கு ஒரு மைனஸ் எஸ் வரும். ஸோ மைனஸ் எஸ் ஹோல் ஸ்கொயர். ரெண்டாவது இன்டகிரேஷனில் u அலோன் டிஃப்ரெண்ட். யூன்றது 2a மைனஸ் டி. u டேஷ் என்னன்னு கேட்டிங்கன்னா 0 மைனஸ் 1, u டபுள் டேஷ் என்னன்னு கேட்டிங்கன்னா 0. ஸோ u v1 u டேஷ் v2. சிமிலர்லி u v1 u டேஷ் v2. சரிங்களா? இப்போ ஃபார்முலாவில் அப்ளை பண்ணால் பெர்னோலி ஃபார்முலா யூஸ் பண்ணி அப்ளை பண்ண என்ன ஆகும்? 1 by 1 மைனஸ் இ பவர் மைனஸ் 2as டிஸ்டர்ப் பண்ணலை. சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு இன்டகிரேஷன் என்னது? uv1. அப்போ u என்னது? t. v1 என்னன்னு கேட்டிங்கன்னா இ பவர் மைனஸ் எஸ்டி பை மைனஸ் எஸ். uv1 மைனஸ் u டேஷ் 1, v2 இ பவர் மைனஸ் எஸ்டி பை எஸ் ஸ்கொயர். மைனஸ் எஸ் ஹோல் ஸ்கொயர்னா ப்ளஸ் எஸ் ஸ்கொயர் தான். லிமிட்ஸ் 0 to a plus second integration oda u different 2a minus t. ஆனால் v சேம் தான்.
e power minus st by minus s. Second one u dash minus 1 v2 e power minus st by s square. Limit a to 2a, a to 2a. சரிங்களா? இப்போ அதாவது இங்க என்ன கொடுத்திருக்கோம்னா uv1 ஒட்டைமை எழுதுனா இது uv1, இது u dash v2. Similarly second term uv1, u dash v2. சரிங்களா? இப்போ லிமிட் அப்ளை பண்றோம். ஸோ அப்பர் லிமிட் அண்ட் லோவர் லிமிட் அப்ளை பண்ணால் என்ன ஆகுன்னு பார்ப்போம். ஸோ 1/1 மைனஸ் இ பவர் மைனஸ் 2as டிஸ்டர்ப் பண்ணலை. சரிங்களா? ஸோ அப்பர் லிமிட் ஏ அப்ளை பண்ண என்ன ஆகும்? ஏ இ பவர் மைனஸ் எஸ் ஏ டிவைடட் பை மைனஸ் எஸ் ஆகும் ஃபர்ஸ்ட் டேர்ம். மைனஸ் செகண்ட் டேர்மில் இ பவர் மைனஸ் எஸ் ஏ பை எஸ் ஸ்கொயர் ஆயிரும். இது அப்பர் லிமிட்டுக்கானது. அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட் 0 அப்ளை பண்ணுறோம். அப்போ 0 அப்ளை பண்ணால் இந்த டீக்கு 0 போட்டு என்ன ஆயிரும்? 0 கூட எதை மல்டிப்ளை பண்ணாலும் 0. ஸோ ஃபஸ்ட் டேர்ம் 0. செகண்ட் டேர்மில் என்ன இருக்கும்? இ பவர் 0 பை எஸ் ஸ்கொயர் இருக்கும். இது ஃபஸ்ட் இன்டகிரேஷனுக்கான வேல்யூ. ப்ளஸ் செகண்ட் இன்டகிரேஷனுக்கு வரும். ஸோ அப்பர் லிமிட் 2a அப்ளை பண்ண என்ன ஆயிரும்? 2a மைனஸ் 2a 0 ஆயிரும். இப்போ 0 கூட எதை மல்டிப்ளை பண்ணாலும் 0 தான். அப்போ 2 மைனஸ் என்ன ஆயிரும்? ப்ளஸ்ன்னு ஆயிரும். ஸோ இங்கே 2 அப்ளை பண்ணால் இ பவர் மைனஸ் 2as பை எஸ் ஸ்கொயர் இருக்கும். இது அப்பர் லிமிட்டுக்கானது. மைனஸ் லோவர் லிமிட் அப்ளை பண்ணுறோம். மைனஸ் லோவர் லிமிட் அப்ளை பண்ண என்ன ஆகும்? 2a மைனஸ் ஏ என்ன ஆகும்? ஏன்னு ஆயிரும். இங்கே 2a மைனஸ் ஏவோட வேல்யூ ஏன்னு ஆயிரும். ஸோ இ பவர் மைனஸ் எஸ் டி பை மைனஸ் எஸ் இருக்கு. இது லோவர் லிமிட்டுக்கானது இல்லைங்களா? இது ஃபுல்லாக லோவர் லிமிட்டுக்கானது. தென் லோவர் லிமிட்டுக்கான வேல்யூ பிராக்கெட் கரெக்டாக போட்டுக்கலாம். ஸோ லோவர் லிமிட்டுக்கான வேல்யூஸ் அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட், ரெண்டு மைனஸுக்கு ப்ளஸ்ன்னு போட்டுக்கலாம். ஏ போட்டு என்ன ஆகும்? இ பவர் மைனஸ் எஸ் ஏ பை எஸ் ஸ்கொயர் ஆயிரும். கிளியர்? ஓகே, இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா டேர்ம்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் எழுதுகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு டேர்மை டிஸ்டர்ப் பண்ணலை. 1/1 மைனஸ் இ பவர் மைனஸ் 2as டிஸ்டர்ப் பண்ணலை. ஸோ டேர்ம்ஸை பிரித்து எழுதுனா என்ன ஆகும்? மேலே ஏ இ பவர் மைனஸ் எஸ்ஏ பை எஸ் இருக்கும். ரெண்டாவது டேர்மில் இ பவர் மைனஸ் எஸ்ஏ பை எஸ் ஸ்கொயர் இருக்கும். மூணாவது டைம் மைனஸ் மைனஸ் என்ன ஆயிரும்? ப்ளஸ்ன்னு ஆயிரும். இ பவர் 0 1. ஸோ 1 பை எஸ் ஸ்கொயர் இருக்கும். இந்த டைமில் என்ன இருக்கும்? ப்ளஸ் இ பவர் மைனஸ் 2as பை எஸ் ஸ்கொயர் இருக்கும். இந்த டைமில் மைனஸ் மைனஸ் என்ன ஆயிருங்க? ப்ளஸ் ஆயிரும். அப்போ ஏ இ பவர் மைனஸ் எஸ்ஏ பை எஸ் இருக்கும். இந்த மைனஸ் இங்கே மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் இ பவர் மைனஸ் எஸ்ஏ பை எஸ் ஸ்கொயர் இருக்கும். சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு டைம் ஆப்போசிட் சிம்பிளில் இருக்கும். ஏ இ பவர் மைனஸ் எஸ்ஏ தென் ஏ இ பவர் மைனஸ் எஸ்ஏ ஆப்போசிட் சிம்பிள் இருந்திருக்கும். கட் பண்ணிக்கலாம். தென் இ பவர் மைனஸ் எஸ்ஏ பை எஸ் ஸ்கொயர் இந்த டேர்மும் இந்த டைமும் ரிப்பீட் ஆகிருந்திருக்கும். சேம் சிம்பிள் ரிப்பீட் ஆகிருந்திருக்கும். அப்போ என்ன பண்ணலாம்? 2 டைம்ஸ் எழுதிக்கலாம். 2 டைம்ஸ். அப்போ இங்கே என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டைம் எடுத்து எழுதுனா 1/1 மைனஸ் இ பவர் மைனஸ் 2as டிஸ்டர்ப் பண்ணலை. தென் இங்கே 1/s ஸ்கொயர் இருக்கா? ஸோ 1/s ஸ்கொயர் இந்த டைம் எடுத்துட்டோம். 1/s ஸ்கொயர் இருக்குது. மைனஸ் 2 டைம்ஸ் ரிப்பீட் ஆகுது. அப்போ 2 டைம்ஸ் இ பவர் மைனஸ் எஸ்ஏ பை எஸ் ஸ்கொயர் டைம் ரிப்பீட் ஆயிருக்கு. அப்போ நான் ரிப்பீட்டட் டைம் என்ன இருக்குங்க? இ பவர் மைனஸ் 2as பை எஸ் ஸ்கொயர் டேர்ம் நான் ரிப்பீட்டட் டேர்ம். கிளியர்? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டினாமினேட்டரில் எஸ் ஸ்கொயர் காமனாக இருக்கும். டினாமினேட்டரில் எஸ் ஸ்கொயர் காமனாக இருக்குது. அப்போ என்ன பண்ணுறோம்? 1/s ஸ்கொயர் எடுத்து வெளியே வச்சிட்டோம். டிஸ்டர்ப் பண்ணலை. தென் 1/1 மைனஸ் இ பவர் மைனஸ் 2as பேலன்ஸ் டைம் என்ன இருக்குன்னு பார்க்குறோம். 1 மைனஸ் 2 இ பவர் மைனஸ் எஸ்ஏ ப்ளஸ் இ பவர் மைனஸ் 2as இருக்கும்.
சரிங்களா? இப்போ என்ன பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா, அதாவது a பவர் m இன்ட்டு n அப்படின்ற டேர்மை a பவர் m ஹோல் பவர் என்ன மாற்றி எழுதிக்கலாம். இங்கே e பவர் மைனஸ் 2as அப்படின்ற டேர்மை e பவர் மைனஸ் as ஹோல் பவர் 2ன்னு மாற்றிக்கிறேன். அதான் இந்த டேர்மையும் தென் இந்த டேர்மையும் ரீவர்க் பண்ணியிருக்கேன். அப்போ என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா 1 பை s ஸ்கொயர் அப்படியே தான் இருக்கும், டிஸ்டர்ப் பண்ணல. 1 டிவைடட் பை 1 மைனஸ் e பவர் மைனஸ் as ஹோல் ஸ்கொயரை மாற்றிக்கிறேன். Similarly, numerator 1 minus 2 e power minus sa plus e power minus sa whole square மாற்றிக்கிட்டு. சரிங்களா? தென் இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது யாரோட கம்பேர் பண்ணுறேன், இந்த 100 டைம் என்ன பண்ணுறேன், 1 ஸ்கொயர்னு போட்டுக்கிறேன். இந்த 100 டைமை 1 ஸ்கொயர்னு போட்டுக்கிறேன். இந்த இடத்துல ஒரு 2 இன்ட்டு 1 இன்ட்டுன்னு போட்டுக்கிறேன். இது யாரோட கம்பேர் பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா, a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் டேர்ம் கூட கம்பேர் பண்ணுறேன். நியூமரேட்டரை a ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர்ன்ற டேர்ம் கூட கம்பேர் பண்ணுறேன். சரிங்களா? இப்போ என்ன கிடைக்குன்னு பார்த்தா, டினாமினேட்டரில் இது a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் இல்லையா, அப்போ என்ன பிரிக்கலாம், a ப்ளஸ் பி இன்ட்டு a மைனஸ் பியை பிரிச்சுக்கலாம். அப்போ 1 டிவைடட் பை a ப்ளஸ் பி, a ப்ளஸ் பி இன்ட்டு a மைனஸ் பியை பிரிச்சுக்கலாம். சரிங்களா? நியூமரேட்டரை a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர், ஸோ a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயரை பிரிச்சுக்கலாம். ஸோ இப்போ என்ன பார்த்தீங்கன்னா, கீழே இந்த a மைனஸ் பின்ற டேர்மும் மேலே a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயரில் இருக்கக்கூடிய பவர் 2வும் பேலன்ஸ் ஆகிடும். ஸோ பேலன்ஸ் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டைம் எடுத்து எழுதுனா 1 பை s ஸ்கொயர் இன்ட்டு டினாமினேட்டரில் 1 பை 1 ப்ளஸ் e பவர் மைனஸ் as இருக்கும். நியூமரேட்டரில் 1 மைனஸ் e பவர் மைனஸ் as இருக்கும். ஸோ நவ் இன்னும் மாற்றி எழுதுறோம். ஸோ a பவர் m, இது எப்படி மாற்றி எழுதலாம்னா a பவர் m பை 2 ப்ளஸ் m பை 2ன்னு எழுதிக்கலாம் இல்லைங்களா? அந்த அப்போ இங்கே என்ன பண்ணலாம், மைனஸ் as இருக்குது. ஸோ இந்த மைனஸ் as மாற்றி எழுதுனா 1 பை s ஸ்கொயர் இன்ட்டு 1 டிவைட் பை 1 ப்ளஸ் e பவர் மைனஸ் sa பை 2 மைனஸ் sa பை 2 பிரிச்சுக்கலாம். சிமிலர்லி இந்த டேர்மை பிரிச்சு எழுதுனா என்ன ஆகும், 1 மைனஸ் e பவர் மைனஸ் sa பை 2 மைனஸ் sa பை 2 பிரிச்சுக்கலாம். சரிங்களா? தென் இன்னும் நம்ம பிரிக்கிறோம். அதாவது இந்த டேர்ம் எப்படி பிரிக்கலாம், a பவர் m ப்ளஸ் n என்ன பண்ணலாம், a பவர் m பை 2 இன்ட்டு a பவர் m பை 2 பிரிச்சுக்கலாம் இல்லைங்களா? a பவர் m ப்ளஸ் nன்றது a பவர் m இன்ட்டு n பிரிக்கலாம். சரிங்களா? அப்போ இந்த இடத்துக்கு ஒர்க் பண்ணுறேன். இந்த டேர்முக்கும் இந்த டேர்முக்கு ஒர்க் பண்ண என்ன ஆகுன்னு பார்க்குறோம். ஸோ 1 by s ஸ்கொயர் கீப் ஆஸ் இட் இஸ், டிஸ்டர்ப் பண்ணலை, இன்ட்டு 1 டிவைடட் பை 1 ப்ளஸ் e பவர் மைனஸ் sa பை 2 இன்ட்டு e பவர் மைனஸ் sa பை 2 பிரிச்சிருக்கும். சிமிலர்லி நியூமரேட்டர் ஆல்சோ 1 மைனஸ் e பவர் மைனஸ் sa பை 2 இன்ட்டு e பவர் மைனஸ் sa பை 2 பிரிச்சிருக்கும். சரிங்களா? தென் இன்னும் மாற்றி எழுதலாம், a பவர் ப்ளஸ் m, டினாமினேட்டர் வந்து என்ன ஆகும், a பவர் மைனஸ் m, ரெசிப்ரோக்கல். அப்போ இந்த ஒரு டேர்ம் மட்டும் என்ன பண்ணுறோம், டினாமினேட்டர் கொண்டு வரோம். சிமிலர்லி இந்த ஒரு டேர்ம் மட்டும் கீழே கொண்டு வரோம். ஸோ அப்போ என்ன ஆகுன்னு பார்த்தா 1 பை s ஸ்கொயர் இன்ட்டு 1 டிவைடட் பை 1 ப்ளஸ் e பவர் மைனஸ் sa பை 2 ஹோல் டிவைடட் பை e பவர் ஆப்போசிட் ஆயிரும். அப்போ ப்ளஸ் sa பை 2 ஆயிரும் டினாமினேட்டரில். சிமிலர்லி நியூமரேட்டர் 1 மைனஸ் e பவர் மைனஸ் sa பை 2 டிவைடட் பை e பவர் ப்ளஸ் sa பை 2 ஆயிரும்.
இப்போ ரெண்டு இடத்துலையுமே எல்சிஎம் எடுக்கிறோம், இல்லை கிராஸ் மல்டிப்ளை, இந்த டேர்மால கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம். சிமிலர்லி நியூமரேட்டர் டினாமினேட்டர் ரெண்டுமே கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுறோம். ஸோ இப்போ என்ன ஆகுன்னு பார்த்தா, ஸோ கீப் 1/s ஸ்கொயர் ஆஸ் இட் இஸ், டிஸ்டர்ப் பண்ணலை. ஸோ 1 டிவைடட் பை e பவர் s a by 2 plus e power minus s a by 2 whole divided by e power s a by 2 இருக்கும் denominatorல. Similarly numerator also. So e power s a by 2 minus e power minus s a by 2 divided by e power s a by 2. Suppose இந்த denominator இருக்கக்கூடிய term numerator போச்சுன்னா reciprocal ஆயிரும். அப்போ reciprocal ஆகும்போது e power s a by 2 e power s a by 2 என்ன ஆயிரும், பேலன்ஸ் ஆயிரும். அப்போ கடைசியாக நம்ம கையில் என்ன இருக்குன்னு பார்த்தா 1 by s ஸ்கொயர் இன்டூ நியூமரேட்டரில் என்ன இருக்கும், e power s a by 2 மைனஸ் e power minus s a by 2 இருக்கும். Similarly denominator e power s a by 2 plus e power minus s a by 2 இருக்கும். அதாவது என்ன ஃபார்முலா இருக்குன்னு கேட்டிங்கன்னா 1 by s ஸ்கொயர் e power theta minus e power minus theta by e power theta plus e power minus theta ஃபார்முலா இருக்கும். ஸோ இப்படி இருந்துச்சுன்னா என்ன பண்ணலாம்னா tan h தீட்டான்னு போட்டுக்கலாம். tan h தீட்டான்னு போடலாம். தீட்டாக்கான வேல்யூ என்னன்னு கேட்டிங்கன்னா எஸ் ஏ பை 2. அதாவது இந்த டேர்முக்கான ஃபார்முலா, இந்த டேர்முக்கான ஃபார்முலா என்னன்னு கேட்டிங்கன்னா ஹைப்பர்போலிக் ஃபங்க்ஷன் tan h தீட்டா. இந்த இடத்துல தீட்டாக்கு பதில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எஸ் ஏ பை 2 இருக்கு. சரிங்களா? ஸோ இதுதான் நமக்கு தேவையான பீரியாடிக் ஃபங்க்ஷனுக்கான லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம். நன்றி. மீண்டும் இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள், என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.